ஹாய்ங்க. வாழ்க்கையில அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயங்கள நெனச்சு ஃபீலே பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணி டிப்ரஷன்ல போயிருவோம். அந்த டிப்ரஷன் அப்படியே நம்ம உடம்பையும் கெடுத்துருங்க. நமக்கு உடம்ப கெடுக்கிறதும் இல்லாம செலவையும் வச்சுரும். ஸோ 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் நான் தேவையில்லாத விஷயங்கள யோசிச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, என் முகம் ஃபுல்லா அப்படியே ஆக்னி மாரி வந்துருச்சுங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தபோது, அங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட பார்த்து எனக்கு வந்து ஒரு சில க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. செட்டஃபில்லேருந்து கிளென்சர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம். அப்புறம் என்னோட அக்கா வந்து வீட்லயே ஹோம்மேடா வந்து சோப்பு தயாரிக்கிறாங்க, சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 2 சோப் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. பாதாம் சோப், அதுக்கப்புறமா ரெட் ஒயின் சோப்புன்னு சொல்லிட்டு ஹோம்மேடா ரொம்ப நல்லா இருந்தது. அதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த ஆக்னி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாரி இருக்குது. ஸோ அதனால லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இருங்க. கவலையப்படாதீங்க.